வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ஆனந்த் வெங்கடேசன் ஐயா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறை வணக்கம். அழுத்தம் எனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறன் உடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாய் ஆற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். பிறவி பயனை நல்கும். வாழ்க வாழ்க குருவே நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்றைய 9 மைய தவத்தினை மிகச் சிறப்பாக வழி நடத்தி தந்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் தெய்வம்
பிரபஞ்சம், பொருள். இதிலே மெய் விளக்கம் பற்றிய இரண்டாவது கவி. காரணமும் சூக்குமமும் தூலமும் விளங்க, காரணமே ஆதியாம், பேரறிவாம், தெய்வமாம். காரணத்தின் பின்ன நிலை சக்தி உயிராம். காரணமே உயிர் மூலம் ஒழுங்கமைப்பாய் ஆற்றும். காரணமே உயிர் வழியே உடலில் உணர்வாகி, களிப்பு, வெறுப்பு, அமைதி, பேரின்பம் என ஆற்றும். காரணத்தில் தெய்வமாய், சூட்சுமத்தில் உயிராய், காணும் உடலில் உணர்வாய் திகழ்கின்றாய் நீயே. பிரபஞ்ச உயிரின வரலாறு. இந்த இரண்டையும் ஒரு 8 வரிகளிலே சுருக்க முடியுமா? திருக்குறளுக்கே அவையா சொல்லுவார, எழுகடலை ஒரு சிறு குரலுக்குள் சிறுக தரித்த குரல் சொல்லுவாங்களே, அது மாதிரி இந்த உலக வரலாற்றையே ஒரு 8 வரிக்குள் சுருக்க வேண்டும் என்று சொன்னால் அதெல்லாம் ஞானிகளுக்கு மட்டும்தான் சாத்தியமாகும். காரணம், காரணம் என்றால் காஸ் என்று பொதுவான பொருள். அவருடைய உட்பொருள் என்ன? அதாவது தமிழ் மொழியிலே பல சொற்களுக்கு பருப்பொருள் அர்த்தம் ஒன்று உண்டு, மறைப்பொருள் அர்த்தம் ஒன்று உண்டு. இது மிக எளிமையாக ஒரு நகைச்சுவை மூலமாக சொன்னவர் NS கிருஷ்ணன். அவரே ஒரு காட்சியில இந்த இசைக்கருவிகள் எல்லாம் வச்சு ஏதோ செய்துக்கிட்டு இருப்பார். அப்ப அவங்க மனைவி வெளியிருந்து உள்ள வர்றாங்க. என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படிம்பார். இவர் சொல்லுவார், கலை, கலையம்மா, கலை அப்படிம்பார். உடனே அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த கருவிகள் எல்லாம் எடுத்து ஹார்மோன் ஒரு பக்கம், தபேல ஒரு பக்கம், மிருதங்க ஒரு பக்கம். என்ன செய்யற அடிமா, நீங்க தானே கலைக்க சொன்னீங்க அடிமாங்க. ஓ, கலை என்றால் கலையுமாகும், கலைத்தலுமாகும். மலை என்றால் மலையுமாகும், மலைத்தலுமாகும். நிலை என்றால் ஒரு நிலையுமாகும், நிலைத்தலுமாகும் அப்படின்னு என்ன சொல்லுவார். அப்போ அது போல கலை என்பது அது ஒரு சொல், கலைத்தல் என்பது ஒரு செயல். இது போல இங்க காரணம் என்பதுல பொதுவாக மக்கள் புரிந்து வைத்திருக்கின்றது ஏதோ ஒரு நிகழ்வுக்கான ஒரு மூலம், காஸ் அண்ட் எஃபெக்ட்ல காஸ் அப்படின்னு நினைக்கிறோம். சரி, இந்த மூலம் வந்தது இல்லையா, இந்த விளைவுக்கான காரணம் இது நினைக்கிறோம் இல்லையா, அதன் உட்பொருள் என்ன என்றால் காரணம் என்பது காந்தம். காரணம் என்பது காந்தம். இந்த காந்தம் உள்வாங்கி பதிந்து இருப்பாகி காத்து காலத்தில் மலர்த்துகின்ற போது ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதிலே நம்முடைய செயலாற்றல், அதற்கு விளைவாக வருகின்ற இன்பத் துன்பம். இந்த இன்பத் துன்பத்திற்கு காரணம் இல்லாம இல்லை என்பது ஒரு கருத்து. இந்த காரணம் என்ற காந்தாற்றல் இல்லை என்றால் ஈர்க்கவோ, பதிக்கவோ, காக்கவோ, வெளிப்படுத்தவோ முடியாது. அதனால் இந்த காந்தம் என்ற பொருளிலே காரணம் என்ற சொல்லை எல்லா பல இடங்களிலே இந்த 8 வரியிலே பயன்படுத்துகிறார் மகர்ஷி அவர்கள். காரணமும் சூக்கமும் தூலமும் விளங்க, காரணமே ஆதியாம், பேரறிவாம், தெய்வமாம். இப்போ காரணம்தான் சூக்குமம் என்றால் நுண்ணிய இயக்கம் அல்லது உயிர் அல்லது விண். தூலமும் பிசிக்கல், பருவுடல் அல்லது பரு தோற்றங்கள். இந்த தோற்றங்களுக்கும் ஜீவன் உடல்களுக்கும் காந்தம்தான் மூலம் என்பதை விளங்கிக் கொள்கின்ற போது அந்த காந்தம் எங்கிருந்து வருகிறது, அதுவே அனைத்திற்கும் ஆதியாம்.
அதற்கு மூலம் பேரறிவாம் தெய்வமாம். எனவே காரணமும் சூக்குமமும் தூலமும் விளங்க. இதை சைவ சித்தாந்தத்திலே ஒரு அற்புதமான கருத்து சொல்லுவாங்க. அது பிரமாணம் என்ற வார்த்தை சொல்றாங்க. காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம் என்று 3 பிரமாணங்கள் சொல்லும். காட்சி பிரமாணம் சந்தேகமே இல்லை, பார்க்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். ஆகம பிரமாணம் உயிர் இருக்கா? இருக்கு, பாத்தியா? இல்ல, பின் எப்படி சொல்ற? இன்னும் புதைக்கல இல்ல, இன்னும் சங்கோதிலே இல்ல, அப்போ உயிர் இருக்குது. சரி, இது அனுமானம். அதாவது ஒரு காட்சியின் இயக்கத்தை வைத்துக்கொண்டு அந்த இயக்கத்திற்கு மூலமான ஆற்றல் ஒன்று இருக்கிறது என்பது அனுமான பிரமாணம். ஆகம பிரமாணம் என்பது என்ன என்றால், இந்த மூலப்பொருளை அனுபவத்தில் அகக்காட்சியில் கண்டுவிட்டார். அது ஆகம பிரமாணம். இந்த உலகத்தில ஜீவன்கள், தோற்ற பொருட்கள், கோள்கள் எல்லாம் இருக்கு. இவை எல்லாமே கண்களால் பார்க்கிறோம், அல்லது விஞ்ஞான கருவிகளால் பார்க்க முடிகிறது. இது ஆகம பிரமாணம். இவை எல்லாவற்றுக்கும் மூலமான சக்தி ஒன்று இருக்கிறது என்றால் அது கண்களுக்கு எட்டுவது இல்லை, கருவிகளிலே எட்டுகிறது. எனர்ஜி பார்ட்டிகிள், அட்டாமிக் எனர்ஜி கருவிகளுக்கு எட்டுகிறது. இப்போ கருவுக்கும் எட்டாத ஒரு நிலை உண்டு. அது ஹிக்ஸ் போசான் பார்ட்டிகல்ஸ், காட் பார்ட்டிகிள், இறை துகள். இது விஞ்ஞானத்துடைய கருவிகளுக்கோ கணக்குகளுக்கோ எட்டவில்லை என்று விஞ்ஞானமே ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடியே நிரூபித்து விட்டது. இப்போ அடுத்து அதற்கு மூலம் என்ன? அதாவது காந்தம் என்றால் இருமைத்தன்மை. ஈர்ப்பு சக்தி இருக்கும், விளக்கும் சக்தி 2 இருக்கும். இந்த ஈர்த்து தான் விளக்குகிறதா அல்லது விளக்கே ஈர்ப்பாகிறதா? இயக்கம் இருப்பாகிறதா, இருப்பு இயக்கத்துக்கு வருகிறதா என்று 2 இருக்குல்ல. அப்ப காந்தம் என்ற ஒன்றிலே ஈர்ப்பு முதன்மையா அல்லது தள்ளுதல் முதன்மையா என்றால் ஈர்ப்பே தள்ளலாக மாறும். ஒரு பக்கெட்ல தண்ணி பிடிக்கிறோம், நிறைகின்ற வரைக்கும் தண்ணி உள்நோக்கி போகிறது. குழாயிலிருந்து தண்ணி கீழ் நோக்கி வருகிறது. அந்த பாத்திரம் நிறைந்து விட்டால் இப்ப குழாயிலிருந்து உள்ளே வந்த தண்ணி மீண்டும் அங்கிருந்து மேல் நோக்கி வந்து வழிகிறது, பாத்திரம் வழிகிறது. இப்ப இந்த கோணம் என்ன? மேல் நோக்கி வந்தான்னு வாழ முடியும். இது போல இந்த 2 தன்மைகளில் எது மூலம் என்றால் ஈர்ப்பு தான் மூலம். அந்த ஈர்ப்பே ஒரு மைய புள்ளி வைத்தால் தான் விளக்கும் சக்தியாக மாறும். அது வரைக்கும் அது தன் இருக்க ஆற்றல், ஈர்ப்பு ஆற்றல், ஏகாந்தம் சொல்லுவாங்க. காந்தம் என்றால் 2, ஏக் காந்தம் என்றால் காந்தத்தின் ஒரு கூறு. சோ ஏகாந்தம் அல்லது ஏகாந்த நிலை என்று சொல்வார்கள். எனவே அந்த இறைநிலையாகிய ஒன்றே காரணமாகி சூட்சுமமாகி தோளமாகி வருகிறது. அந்த காரணமே ஆதியாம், பேரறிவாம், தெய்வமாம். இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு கிளாரிபிகேஷன். காரணமே ஆதி என்ற கருத்து இருந்தது. ஏனென்றால் இந்த பிரபஞ்சமே எவ்வளவு பெருசுங்க. இந்த பூமி சுழகின்ற போது ஓசை வரும் இல்லையா? ஆஃப்டர் ஆல் ஒரு 40 இன்ச்சு ஃபேனு, இது சுழகின்ற போதே சத்தம் வருது. அப்ப 25,000 மைல் சுற்றுலவுடைய இந்த பூமி சுழகின்ற போது ஓசை வராதா? கேட்கலையே. அப்ப இல்லையா? எட்டவில்லை அறிவுக்கு என்பதனால் உள்ள இயற்கை ரகசியம் எங்கே ஒளிந்து கொள்ளும்? அப்ப என்ன உண்மை என்றால் நம்முடைய கேட்கும் திறன்
என்பது 20 ஹெர்ட்ஸிலிருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான். 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே போனாலும் கேட்காது, 20 கிலோ ஹெர்ட்ஸுக்கு மேலே போனாலும் கேட்காது. அதனால் இப்போ இந்த ரேடியோ அலைகள் எல்லாம் வருது, 193 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசை என்ற நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. நமக்கு கேட்கக்கூடிய சக்தி 20 கிலோ ஹெர்ட்ஸ், ஆனால் ஒளிபரப்பாகின்ற சத்தம் 193 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசை. அது போல இந்த பிரபஞ்சமே சுழல்கின்ற போது ஓசை வராதா, காந்தம் வராதா? அது எவ்வளவு தூரம் போகும்? இந்த சூரியனுடைய காந்த கிழமை 8574 மடங்கு விரிந்து போயிட்டு இருக்கிறது என்பதை புளூட்டோ வச்சு சொல்றோம். அவ்வளவுதான். புளூட்டோக்கு கடந்து இன்னும் சில கோடி மைல் தூரம் போகும். அதை விஞ்ஞானத்தை அளக்க முடியல. அப்ப இந்த பிரபஞ்சத்துடைய காந்தலைகள் எந்த எல்லையிலே முடிந்து பிறகு சுத்தவெளி இருக்க போகிறது. அதனால் ஒரு கட்டத்தில் காந்தமே இறைநிலை, காந்த கடவுள், முருக கடவுள் சொல்றோமே, அப்படி இருந்த கருத்து உண்டு. இந்த காந்தத்திற்கு உட்பொருள் சுத்தவெளி, அதான் பேரறிவு, அதான் தெய்வம். சரி, காரணத்தின் பின்ன நிலை சக்தி உயிராகம். அதனுடைய பின்ன நிலை சக்தி உயிரா. சுத்தனுடைய பின்னப்பட்ட நிலை சக்தி என்றால் இறைத்துகள், மின் என்றால் இறைத்துகளின் கூட்டு, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். அப்ப காரணத்தின் பின்ன நிலை சக்தி உயிராகும். காரணமே உயிர் மூலம் ஒழுங்கமைப்பாய் ஆற்றும். காரணமே உயிர் மூலம் ஒழுங்கமைப்பாய் ஆற்றும். அதாவது இருப்பாகிய சுத்தவெளியின் பேரறிவு. இந்த அறிவே எழுச்சி பெற்று ஆற்றலாகிறது, இறைத்துகளாகிறது. அப்போ அறிவே ஆற்றலாக மாற்றம் பெற்றதால் அறிவின் இலக்கணம் என்ன, ஃபார்முலா என்ன என்றால், தி ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் இன் எவ்ரிதிங், எவ்ரி மோஷன், அட் ஆல் டைம்ஸ் இஸ் கான்சியஸ்னஸ். எல்லா தோற்றங்களிலும், எல்லா இயக்கங்களிலும், எல்லா காலங்களிலும் ஒரு இயக்க சீர்மையாக இருக்க வைப்பது அறிவு. அப்ப அறிவின் இயல்பே ஒழுக்கம், பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி. அதனால் அதுவே ஆற்றலாக மாறியதால் அந்த ஆற்றலுக்குள் அறிவின் தன்மை வெளிப்பட்டு அங்கே விதி பிறக்கிறது. அதனால் தான் ஏற்கனவே நாம் பார்த்தோம், இயக்கமும் விதியும் பிரிக்க முடியாதவை. இதுல எது முதல் சொல்ல முடியாது. இயக்கம் பிறக்கின்ற அதே துகள் வினாடியில விதியும் சேர்ந்தேதான் பிறக்கும். இரண்டையும் பிரிக்க முடியாது. அதனால் இந்த காரணமே இங்கு பின்னப்படுகின்ற போது அது விதியாக மாறியதனால் ஒழுங்கமைப்பாக எல்லாவற்றிலும் விளங்குகிறது. இப்போ மனித உடலிலே என்ன ஒழுங்கமைப்பு என்றால், நம்ம என்னதான் பண்ணுவோமே, பொதுவான பிபி அண்ட் ஹார்ட் பீட்டிங் இருக்கு, நுரையீரலுடைய சுருங்கி வருகின்ற கணக்கும் இருக்கு. இப்ப பொதுவான மூச்சு எவ்வளவு என்றால், ஒரு நிமிஷத்துக்கு 16, மனிதனுக்கு ஒரு நிமிஷத்துக்கு 16, ஆமைக்கு எவ்வளவோ 300 நிமிஷத்துக்கு ஒரு மூச்சோ என்னவோ ஒரு கணக்கு இருக்கு. அது மிக நீண்ட காலம் 300 வருஷம் வாழக்கூடியது ஆமை. அப்ப மூச்சு தான் ஒரு மனிதனின், ஒரு ஜீவனின் ஆயுளை நிச்சயிக்கிறது என்று கூட சொல்றேன். இப்ப மனிதனில இந்த சுவாசத்துக்கு, மூச்சுக்கு நிமிஷத்துக்கு 16 கணக்காச்சா? ரத்த அழுத்தம் 120, 80 பொதுவான கணக்கு.
உடல் வெப்பம் 90 எவ்வளவு டிகிரி, 96.4 98.4 இந்த கணக்கு. அப்போ இயற்கையிலேயே ஒரு ஒழுங்கமைப்பு இருக்கிறது. இது என்ன சொல்றோம்? நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர், NTP. இது சரியா இருக்கிற வரைக்கும் உடலிலே நோய்கள் கிடையாது. அப்ப இயற்கை விதித்தது இதெல்லாம், NTP இயற்கை விதித்தது. இதை மாற்றுவது எது என்றால் நம்முடைய செயற்கை செயல்பாடுகள், மனதின் ஆசாபாசங்கள் இதை மாற்றுகிறது. மாறினா மிகினும் குறையினும் நோய். அப்ப இயற்கைக்கு முரண்பட்ட செயல் பாவச் செயல், அது நோயாக மாறும். அப்ப எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கமைப்பு இல்லாத இடமே கிடையாது. அதனால் என்ன சொல்றாரு? காரணமே உயிர் மூலம் ஒழுங்கமைப்பாய், இயக்கத்தில் விதியாக, இயக்கத்தில் ஒழுக்கமாக ஆற்றும் காரணமே உயிர் வழியே உடலில் இயங்கி, உயிர் வழியாக உடலில் இயங்கி உயிர் சக்தியை எடுக்கிறது, நரம்புகள் வழியாக பயணித்து எல்லா திசுக்களுக்கும் போய் சேருது, இரத்த குழாய் வழியாக எல்லா திசுக்களுக்கும் போய் சேர்கிறது. அங்கெங்குள்ள கழிவுகள் மீண்டும் மூச்சுல கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுது. ரத்தத்துல சுத்தப்படுத்தக்கூடியதெல்லாம் சுத்தப்படுத்துறது. சுத்தப்படுத்த முடியாதது தானே நோய்கள். கொலஸ்ட்ரால் ஏறி போச்சா, பிபி, சுகர் ஏறி போச்சா, அது டயபெட்டிக்கு. அப்போ பிளட் டெஸ்ட் எடுத்தா இத்தனை டெஸ்ட்டுக்கும் கெமிக்கல் சேஞ்சஸ் தெரியுது இல்லை? அப்ப இயல்பாக அதனால் செய்ய முடியாத காரியங்கள், அதுக்கு நீதான காரணம். இந்த பொடி வியாதி நோய்களுக்கான காரணம் அங்க வந்துருச்சு. அதே போல பிபி. இப்படி காற்று, வெப்பம், இரத்த ஓட்டம் மூணுக்கும் உள்ள அளவு NTP மீறினால் அதுவே நோயாக மாறுகிறது. இப்ப விதி இருக்குல்ல, ஒழுங்கமைப்பு இருக்குல்ல. இது போல காரணமே உயிர் வழியாய் உடலில் உணர்வாகி, இந்த இயக்கம் பஞ்சபோத வெளிப்பாடு, பேட்டர்ன், பிரிசன், ரெகுலாரிட்டி, அதை நின்று போச்சு. கக்னிஷன், டிஸ்கிரிமினேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் வரணும்ல. உணர்தல், பிரித்து அறிதல், துய்த்தல், இது அறிவின் வெளிப்பாடு. அதாவது உயிருக்குள், திசுக்களுக்குள் இருக்கின்ற அறிவின் வெளிப்பாடு காந்தமாக. அது என்ன செய்கிறது? இதை உணர்தலாக செயல்படுகிறது. அப்போ உணர்தல், பிரித்து அறிதல், பயன் கொள்ளுதல் அல்லது துய்த்தல், இது காந்தலையின் தன்மாற்றமாக வருகின்ற போது அதுவே காரணமே உயிர் வழியே உடலில் உணர்வாகி, இந்த உணர்வு 4 வகையிலே நாம் துய்க்கிறோம். என்னது? துன்பத்தை நீக்குவதும் ஒரு வகை ஒழுக்கம்தான். துன்பத்தை உருவாக்குவது ஒழுங்கினம், இருக்கிற துன்பத்தை நீக்குவது ஒழுக்கம். இன்பத்தை துய்ப்பது, இது அளவு முறை மீறாத வரைக்கும் இதுவும் ஒழுக்கமே. பிறகு இந்த இரண்டும் கடந்த நிலை அமைதி, அதனுடைய ஆழ்ந்த நிலை பேரின்பம். அப்போ வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மையை பெறவே நினைவாய் உடல் எழுத்து நிலை மீது வந்தோம். அப்ப இந்த பிறப்பின் அடிப்படை நோக்கம் என்ன என்றால், கொண்டு வந்த வினைப்பதிவுகளை நீக்குவது. எப்படி நீக்க முடியும்? அது அந்தந்த முதிர்வு நேரத்தில் வெளிப்படும். அதுக்கேற்ற சூழ்நிலைகள், செயல்கள், அதில் வரக்கூடிய
இன்பமோ துன்பமோ அமைதியோ பேரின்பமோ அனுபவங்கள். அப்ப இதுல என்ன வாழ்க்கை முறை என்றால், துன்பத்தை நீக்கி இன்பத்தை துய்த்து அமைதியில் லயித்து பேரின்பத்தில் திளைப்பது. இதுதான் பரிணாமத்திலே மனிதனாக வந்ததனுடைய நோக்கம். தர்மசம் ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. எல்லா சிரமங்களையும் நீக்கி இன்பத்தை மட்டுமே தூய்க்கக்கூடியதாக எடுத்த பல அவதாரங்களின் உச்சகட்டம் மனிதன். எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்த மனிதன். அப்போ எப்படி மகர்ஷி அவர்கள் நமக்கு பிரம்மஞானின்னு ஒரு பட்டம் கொடுத்துடுறார், அருள்நிதின்னு இன்னொரு பட்டம் கொடுத்துடுறார். உடனே நாம அதுக்கு தகுதி உள்ளவர்னு அர்த்தமா? பேர்ல போட்டுக்க முடியுமா பிரம்மஞானி அருள்நிதின்னு? அப்போ என்ன அர்த்தம்? பிரம்மஞானம் பெறுவதற்கு என்னென்னலாம் தேவையோ கொடுக்கப்பட்டு விட்டன என்பதற்குத்தான் சான்றிதழ். நான் ஆயிட்டேன்றதுக்கு சான்றிதழ் இல்லை. அருளை நிதியாக பெறக்கூடிய அனைத்து பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டு விட்டன என்பதற்கு சான்றிதழ் தான் அருள் நிதி. நான் ஆயிட்டேன்னு அர்த்தம் இல்லை. அது மாதிரி இங்கே பிறப்பு எல்லா வகையிலே நிறைவாக வாழ்வதற்கான அனைத்தும் கொடுக்கப்பட்டு விட்டன என்பதுதான் ஸ்லோகத்துடைய பொருள். நீ கஷ்டப்பட்டா என்ன பண்றது இல்லையா? நீ தெய்வீகமாக வாழ்வதற்கான அனைத்தும் பரிணாமத்தால் கொடுக்கப்பட்டு விட்டன என்பதுதான் மனித பிறப்பின் நோக்கம், அடையாளம் எல்லாமே. அதை மறந்து விட்டு என்னை மறந்தேன், என் வினை மறந்தேன்னு ஓடிக்கிட்டு இருந்தா அதுக்கு தகுந்த நெகட்டிவ் ரியாக்ஷன் வரும். அதனால் இந்த வாழ்க்கை என்பது என்ன என்றால், துன்பத்தை தவிர்ப்பது. எப்படிலாம் துன்பம் வருமோ அதிலிருந்து விலகி நிற்பது. சரி, இன்பத்தை தேடுவதா? அதுலதான் சிக்கல் வரும். ஆசை, கோபம் எல்லாமே இந்த தேடலில் வந்த வெளிப்பாடுகள் தான். அப்ப என்ன சொல்கிறது? பகவத்கீதையில் அருமையான ஸ்லோகம் உண்டு. எதற்காகவும் ஆசைப்படாமலும் எதை வருகிறதோ இயல்பாக வரக்கூடிய ஏற்றுக்கொள்வதும். இதைத்தான் இவரு என்எஸ் கிருஷ்ணன் தான் மறுபடியும் ஒரு ஜோக்ல சொல்லுவார். இவர் வெளியேந்து வருவாரு, அந்த அம்மா கேட்பாங்க, ஏங்க இந்த சந்தோஷத்திலே தோஷம் இருக்கே அது எப்படி அப்படிமாங்க. சந்தேகம் வந்தா விட்டுடக்கூடாது, அப்ப தீர்த்துடணும். இது ஒரு அற்புதமான கருத்து சாமி சொல்லுவாங்க. என்எஸ்கே சொல்லிட்டு, சரி வா அதை தீர்த்து வைக்கிறேன். எங்க கூப்பிடுறீங்க? வா வா, கொல்லப்புறத்துல போய் கிணத்து மேல ஏறி நில்லும்பாரு. எதுக்கு? ஏறி நில்லு சொல்றேன். அந்த மாதிரி ஏறி நிற்பாங்க. இப்ப நீயா கிணத்துல குதிச்சுட்டேன்னா எனக்கு சந்தோஷம், நானா உன்னை பிடிச்சு தள்ளி விட்டுட்டேன்னு எனக்கு தோஷம் பாரு. அப்ப என்ன அர்த்தம்? இன்பத்தை நாம விரும்பி செய்கின்ற போது அதிலே அதர்மம் கலப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தானாக வருகின்ற இன்பத்திலே அதுல தோஷம் கிடையாது. அதனால் இன்பத்தை தேடுவதல்ல, தானாக வந்து அமைகின்ற இன்பத்தை துய்ப்பது. இந்த இரண்டையும் கடந்து செயலற்றிருப்பது. அதாவது இன்பத் துன்பம் செயலுக்கு விளைவு, அமைதி பேரின்பம் செயலற்று இருப்பதன் விளைவு. அதாவது ஆக்ஷன் இன் இன்ஆக்ஷன், இன்ஆக்ஷன் இன் ஆக்ஷன். இதுல மிக குழப்பமான ஒரு வசனம் இது. செயலற்றிருப்பதிலே செயல் செய்வது, செயல் செய்வதிலே செயலற்று இருப்பது.
அப்படி இந்த இரண்டும் செயலற்றிருப்பதிலே ஒரு சூட்சமான செயல் நடக்கும். என்ன? இறைவனோடு கலக்கின்ற ஒரு பயணம், ஒரு அறிவின் பயணம் நடக்கும் அமைதி பேரின்பத்துல. இன்ப துன்பத்துல உடலை கொண்டு, மனதை கொண்டு, கருவிகளை கொண்டு செயல்பட்டு அதுல வரக்கூடிய விளைவை சந்திப்பது. இப்படி களிப்பு, வெறுப்பு, அமைதி, பேரின்பம் என ஆற்றும் காரணத்தில் தெய்வமாய், சூக்குமத்தில் உயிராய், காணும் உடலில் உணர்வாய் திகழ்கின்றாய் நீயே. யாரு? இறைவனே தான். எனதென்ற செயல் ஏது, எனதென்ற பொருள் ஏது, நீ அல்லால் உலகம் ஏது மா தவமே என்பார் பட்டினத்தார். மா தவனேன்னு சொல்லல. ஏன்னா மா தவனேன்னா பார்க்கடல் வந்துடும், பாம்பு படுக்கை வந்துடும், மகாவிஷ்ணு நீட்டி படுத்திருப்பார், சாந்தாகாரம் புஜக சயனம், லட்சுமி தேவி காலை பிடிச்சி அமுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா மா தவமே என்றால் உருவம் வராது, தவம் வரும். அதனால் எனதென்ற பொருள் ஏது, எனதென்ற செயல் ஏது, நீ அல்லால் உலகம் ஏது மா தவமே. தவத்தின் உச்சம் பேரின்பம். பேரின்பத்திற்கு காரணம் பேரறிவு. இங்க நம்ம சிற்றின்பு துய்க்கிறோம், காரணம் சிற்றறிவு. பேரின்பம் பேரறிவு. அப்போ துன்பத்தை தவிர்த்து இன்பத்தை துய்த்து அமைதியை லயித்து பேரின்பத்தில் திளைக்கின்ற போது பேரின்பம் பேரறிவின் சொத்து. பேரறிவிலே திளைக்கின்ற போது அதுதான் தெய்வ தரிசனம். இப்போ எதுவாக இருக்கிறது? அதே தெய்வம் தான் எங்கிட்ட எல்லாமாக இருக்கிறது, இந்த உலகத்தில் எல்லாமாக இருக்கிறது. அப்போ இறைவனை தேடுகிறோமே, இது உண்மையில் அறிவுள்ள செயலா என்றா சாமி சொல்றாங்க, இறைவெளி காட்சியாக எல்லாரும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ளாய் நீ என்று மாற்றுரை பகர்கின்றார். எல்லாரும் பொய் பேசுறாங்கப்பா. இறைவன் தனியா எங்கேயோ இல்லை, கண்ணுக்கு தெரியாமலும் இருக்கின்றான், கண்ணுக்கு தெரியக்கூடிய அனைத்திலும் இருக்கின்றான். எனவே இதை அறிகின்ற வழி என்ன என்றால் அற வாழ்க்கை, கர்மயோக வாழ்க்கை. எனவே நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்ற நினைவோடு வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கு நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்கலமுடன், வாழ்கலமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்கமுடன் ஐயா. அருமையாக தொடர்ந்து இது சம்பந்தமான நாம் கேள்வி எழுப்பி, சிந்தனைகளிலே ஐயங்கள் எழுப்பி, அது தொடர்பான கவி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. அருமை, சிறப்புங்கய்யா. சிறப்பான கவி, சிறப்பான விளக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்கமுடன். தொடர்ந்து மகான் கவிகளுக்கு சிறந்த முறையிலே விளக்கங்கள் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர், ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடலுக்கு பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சுகந்தி இளையப்பன் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர்திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார்முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். நன்றி சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வளமுடன். உலகள வாழ்த்து. உலகமில்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உலகரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருகட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்பகை கடங்காட்சி இடத்தட்டும். கல்லாமை வறுமை களங்கங்கள் மறையட்டும். நல வாழ்வை அகும்மை ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை நிகழ்வு நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இறைநிலையுணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. அனைவருக்கும் நன்றிகள். அனைவருக்கும் நன்றிகள்.